நீ நான் காதல் சீரியல்ல அப்கமிங்கில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். எப்படியோ முரளி ஒரு ட்ராமாவை கிரியேட் பண்ணி அபியை கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு அபிக்கிட்டேயும் அபியோட குடும்பத்துக்கிட்டேயும் சம்மதம் வாங்கிடுறாரு. அதே டைமில் இந்த விஷயம் அணுவுக்கும் தெரிய வருது. அபிக்கு சீக்கிரமாகவே கல்யாணம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த அஞ்சலிக்கிட்ட அணு உடனே சொல்லிடுறாங்க. அப்போ அபியை கட்டிக்க போகிற மாப்பிள்ளை எப்படி இருக்கிறாருன்னு பார்க்கணும் இல்லையா அஞ்சலி. ஸோ ஃபோட்டோவை கேட்குறாங்க. இந்த விஷயம் சுந்தரிக்கு தெரிய வருது. ஸோ அணு அஞ்சலிக்கிட்ட ஃபோட்டோவை காமிக்கிறதுக்குள்ளே சமையல் கட்டில் இருக்கிற சாம்பாரை எடுத்து கீழே ஊற்றி விட்டு ஒரு பிரச்சனையை பண்ணி அந்த விஷயத்தை அப்படியே அமுக்கிடுறாங்க. அது மட்டும் இல்லை, இந்த விஷயத்தை முரளிக்கிட்டேயும் ஃபோன் பண்ணி சொல்லிடுறாங்க. இந்த மாதிரி அணுக்கிட்ட உன்னோட ஃபோட்டோ இருக்காட்டுக்கு அதை அஞ்சலிக்கிட்ட காமிக்க போயிருக்கா. நல்ல வேலை நான் எப்படியோ அதை தடுத்துட்டேன். இதுக்கப்புறம் தான் நீ ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்ல போகிறாங்க. ஸோ எவ்வளோ நாள் தான் நம்ம முரளி தப்பிப்பார் அப்படிங்கிறத பார்க்கலாம். நம்ம முரளி சீரியலில் முதல்ல யார்கிட்ட மாட்ட போகிறாரு அப்படின்னா அபியோட அப்பா கிட்ட தான். அதுக்கப்புறம் அபிகிட்டையும் மாட்டிக்குவார். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம்.